ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் வந்து போன வீடியோவில் வந்திருக்கும். கை ஃபுல்லாக வந்து ஃபுல் டிசைன் கேட்டிருக்காங்க. டிசைனும் அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கீழே ஸ்லீவில் வந்து 4 லைன் ஜரி த்ரெட்டில் 4 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த திலகம் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இது நடுவில் வந்து ஒரு பென்டென்ட் வரும். ஒரு ஸ்லீவுக்கு 3 பென்டென்ட் வரும். அது மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க. இது வந்து சென்ட்ரு பாயிண்ட் மடக்கி அப்படியே வரைஞ்சிருக்கேன். இதை நான் இப்படி என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே ப்ளவுஸ்க்கு அடியில் வச்சு நான் ட்ரேஸ் எடுத்துக்க போகிறேன். இது தெரியுது இல்லையா, அந்த லைன் தெரியுது இல்லையா, அதே மாதிரி வச்சு நான் அவுட்லைன் மட்டும் போட போகிறேன். இதுக்குள்ளே பென்டென்ட் ஒர்க்குனால நான் ஃபுல்லாக வரையில, அவுட்லைன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து வரைஞ்சாச்சு. இங்கேருந்து இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு அளவெடுத்து மேலே ஒரு லைன் வரையணும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இந்த டிசைன் முடிச்சுட்டு கூட நம்ம மேலே வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் வரும். இப்போ வந்து இந்த எட்ஜில் மட்டும் ஷார்ப்பாக வரணும். இப்போ வந்து நான் 2 பீடு வச்சுட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து பேக் சைடு வழியால் இழுத்துட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு சுகர் பீடு வழியால் இந்த சைடு வந்துடுறேன். இது மாதிரி போட்டிங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இங்கே எடுத்து அப்படியே இங்கே ஒரு ஸ்டிச்சு, அந்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு வந்து போடணும். போட்டிங்கன்னா மேலே வந்து எட்ஜ் வந்து ஷார்ப்பாக தெரியும். இப்போ வந்து சுகர் பீடு ஒரு லைன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கோல்டு கலரில் ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லைன் வைக்கணும். இது சுகர் பீடை ஒட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த எட்ஜில் வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த திலகம் ஷேப் மாதிரி வரணும் இந்த எட்ஜ் மட்டும். அது மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படி இந்த சைடு வந்துட்டு அடுத்தது இந்த ரன்னிங் ஸ்டோன் மட்டும் வச்சுக்கணும். இந்த கார்னர் மட்டும் அழகாக டர்ன் பண்ணி வைக்கணும். கார்னரில் மட்டும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரே ஷேப்பாக இருக்கணும். இப்போ வந்து சுகர் பீடு வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ஆன்டிக் பீடு வைக்கணும். அது வந்து அந்த கார்னரில் வந்து எப்படி டர்ன் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இன்னொரு பீடை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பேக் சைடு அப்படியே வந்துடணும். வந்துட்டு அடுத்த ஒரு பீடு,
இது மாதிரி தான் வைக்கணும். இங்கே இது மட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீடு, அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து இந்த சைடு பேக் சைடு வந்து இப்படி இழுத்துட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த ஆன்டிக் பீடு முடிச்சோன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ஆன்டிக் பீடு. இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஆன்டிக் பீடு சுகர் பீடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் இன்னும் 2 திலகம் டைப் வந்து போடணும். இப்போ இங்கேருந்து அரைஞ்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த திலகம் வரைஞ்சோம் இல்லையா, இதில் சென்டராக பார்த்து இதை மார்க் பண்ணிக்கணும். அதில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இதில் வரையணும். இதே மாதிரி இன்னொன்று வரணும். இதே மாதிரி டிசைன் போட்டு முடிச்சுட்டு அரை இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இந்த கீழே இருக்க பட்டை வந்து இந்த கோட்டுக்கு கீழே வராமல் போடணும். அதுக்காண்டி தான் இந்த லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன், ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதே மாதிரி நான் 2 இது போடணும். நம்ம போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த திலகம் டைப்பில் உள்ளது 3த்தையும் வந்து போட்டு முடித்தாச்சு. இது லாங் ஸ்லீவு, கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச் அளவு இருக்கும். அது இதில் வந்து பெண்டன்ட் ஒர்க் பண்ணணும். 3 இதுலேயுமே வந்து ஒவ்வொரு பெண்டன்ட் வரும். இந்த பெண்டன்ட் ஒர்க் மட்டும் நான் கடைசியாக ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கனால இது பெண்டன்ட் இப்போயே இன்செர்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அது வெயிட் தாங்காமல். அதனால நான் கடைசியாக தான் பெண்டன்ட் வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த 3 இது முடித்தாச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன், ஒரு கர்வ் டிசைனில். இங்கேயும் இங்கேயும் இந்த 2 கர்வ் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன ஒர்க் வரும்னா, நம்ம இந்த லைனில் மட்டும் புட்டாஸ் ஒர்க் வரும். நம்ம ஃப்ரண்ட்டு பேக் நெக் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து புட்டாஸ் வச்சுருப்பேன். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஊசி நூலில் தான் பண்ண போகிறேன். ஊசி நூல் எடுத்துட்டு இதுக்கு வந்து பேர்ல், ஆன்டிக் பீடு, சுகர் பீடு, சீக்வென்ஸி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல் எடுத்துக்கணும். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேர்ல் எடுத்துகிட்டு ஆரி நீடில்னால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம நார்மல் நீடில் பண்ணுறதுனால 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வென்சி. ஒரு ஆன்டிக் பீடு, சுகர் பீடு, சீக்வென்சி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த போல்ஸ் வச்சு சுற்றி வந்து இது மாதிரி வரும். ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வென்சி. இதே மாதிரி போல் சுற்றி ஒரு 7 பீடு வச்சா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி தான் இந்த ஃப்ளவர் டிசைன் போடணும். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கர்வ் போட்டோம் இல்லையா, இங்கே ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், லைட்டாக தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா வரிசையாக வைக்கணும். ஊசி நூலில் போட்டு அதுக்கப்புறம் ஆரி நீடில் வந்து நான் முடிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால் நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக வைக்கணும். இந்த லைன்லேயும் இந்த லைன்லேயும் வைக்கணும். அதே மாதிரி அந்த சைடு வைக்கணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து இந்த புட்டாஸ் டிசைன் போட்டு முடிச்சாச்சு. ஃப்ளவர் டைப்பில் உள்ளது மேலே கீழே. அதே மாதிரி இந்த சைட்லேயும் போட்டிருக்கேன். இது வந்து பெரிய காட்டில் போடுறதுனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியலை. அதுக்கப்புறம் வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து 1 இன்ச் அளவுக்கு ஒரு செக்குடு மாடல் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தான் போட்டிருக்கேன், ஸ்லீவ் ஃபுல்லாக.
இந்த சைடு மட்டும் நான் காட்டுறேன். புட்டாஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு பட்டையாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பேக் டிசைனில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதே இது தான் நான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து செக்குடில் வந்து என்ன பண்ணணுன்னா சுகர் பீடு வந்து ஒரு லைனாக கொடுக்கணும். சுகர் பீடு கொடுத்துட்டு சுற்றி வர அவுட்லைன் வந்து ஜரியில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி அரம்பு டிசைன் வந்து வைக்கணும். ஒரே ஒரு இதில் மட்டும் எட்ஜில் மட்டும் வைக்கணும். இப்போ வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்கணும். இது வந்து இந்த மர ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு அளவெடுத்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். செக்குடு மாடல் போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். வந்து இந்த செக்குடெல்லாம் போட்டுட்டு அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் வச்சு புட்டாஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரம்பு டிசைன் போட்ட மாதிரி தான் இதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டைப் போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட்லைனில் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு கீழே வந்து ஆன்டிக் பீடை வந்து இந்த அரம்பு டிசைன் மாடலில் வச்சுருக்கேன். ஒரு லைன் ஆன்டிக் பீடு வெறும் சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு ஆன்டிக் பீடு சுகர் பீடு வச்சு இந்த அரம்பு டிசைன் போட்டிருக்கேன். உள்ளே வந்து ஜரி த்ரெட் வச்சு லோடு போட்டிருக்கேன். இதை சுற்றி வர வாட்டர் ஃபில்லிங் வரும். இதான் ஒன் சைடு. இன்னொரு சைடு வந்து சேம் டிசைன் தான். இது பெரிய காட்டில் இருக்கனால ஃபுல்லாக காட்ட முடியல. இப்போ வந்து இங்கே வந்து பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து எப்படி வைக்கணும்னா இப்போ வந்து இந்த பெண்டன்ட்டை தான் வைக்கணும். இதில் வந்து 3 பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 பெண்டன்ட் வந்து சேமாக கிடச்சிச்சு. அவங்க கொடுத்த டிசைனில் வந்து 3மே ஒரே பெண்டன்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து 2 பெண்டன்ட் வந்து சேமாக கிடச்சிச்சு. 1 மட்டும் நான் வேறு மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால் இதை சென்டரில் வச்சுட்டு சேமாக இருக்கிறத வந்து மேலேயும் கீழேயும் வைக்கலான் இருக்கேன். இப்போ வந்து இந்த பெண்டன்ட் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்டிக் பீட் எடுத்துகிட்டு ஆன்டிக் பீடு வந்து ஒரு லைன் இங்கே வைக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து ஆன்டிக் பீடு வந்து ஒரு லைன் வரும். இந்த செயினில் படுற மாதிரி ஒரு லைன் வச்சுக்கோங்க. இது வந்து பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட முடியாது. இது ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வைக்கணும். வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஆன்டிக் பீடு வந்து ஒரு லைன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண்டன்ட் வைக்கணும். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் நார்மல் ஊசி நூல்லையும் தைக்கலாம். ஆனால் வந்து நான் ஆரி நீர்லேயே தைச்சி பழகிட்டேன். அதனால நான் இதிலே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்.
எதில் தைச்சாலும் ஓகே, ஆனால் வந்து டைட்டாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. பெண்டன்ட் ஆடாத மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் ஹோல் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச். முடிச்சுட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். பெண்டன்ட் வந்து ஆடலை பாருங்கள், இது மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிக்கணும். இப்போ வந்து இங்கே கொஞ்சோண்டு இடம் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வாட்டர் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன், ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு வச்சு நம்ம வாட்டர் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். அடியிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. வாட்டர் ஃபில்லிங் போடும் இல்லையா, அதே இதுதான் இங்கேயும் போட போகிறோம். இது மாதிரி அடைச்சி போடணும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். வந்து இந்த பெயிண்டிங்லாம் போட்டு முடிச்சாச்சு. 3 சைடில் 3 இதுலேயும் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு இந்த ஃப்ளவர் போட்டிருந்தோம்னே இந்த இடையில வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சிருக்கேன். இதை வந்து ஸ்லீவோட ஃபுல் வீவு.